எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. யார் இளைஞர்கள் இல்லை, நம்ம எல்லாருமே இளைஞர்கள் தான். ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது. இன்னைக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இந்த 20 கிட்ஸு, 2K கிட்ஸு, 5K இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வளர்க்குறோம், அவ்வளோதான். நம்ம அப்போ தெரியாமல் பண்ணது இப்போ தெரிஞ்சு பண்ணுறாங்க, அவ்வளோதான். கரெக்ட் தானே? நம்ம என்ன லொல்லு பண்ணியிருப்போம். ராஜண்ணே, நீங்கள்லாம் சும்மாவாக இருந்திருப்பீங்க. சும்மா இங்கே நம்மலாம் ரொம்ப நல்லவங்க, நம்மளாம் பேரண்ட்ஸ் எல்லாம் எல்லா பேரண்ட்ஸுங்களும் அப்படித்தாங்க. வாய்ப்பு கிடைக்காதனால மட்டும்தான் ஒருத்தன் யோகியமானவனாக இருந்திருப்பானே தவிர, வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் விளையாடுவாங்க. இதுதான் உண்மை. எனக்கு தெரிய எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ஜாஸ்தி. அதனால் இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். அடுத்தது இந்த கிட்ஸுகளுக்கும் ஒரு படம் இந்த மாதிரி எடுங்கன்னு. என்ன அவங்க போய் பப்பில் டான்ஸ் ஆடுறாங்க, சியர்ஸ் சொல்கிறாங்க, அரைகுறை ட்ரெஸ் போடுறாங்க. அவன் ரூம் போட்டு அரைகுறை ட்ரெஸ்ஸில் தான் ஆடிட்டுருக்குறாங்க பெரிய ஆளுகளில். நீங்கள் வேறு இது எத்தனை வீடியோ போடுறது இல்லையா? பார்க்குறோம்ல. நீங்கள் என்ன ஒன்றும் தப்பாக இல்லை, எடுத்துடல. அதே மாதிரி இது பெரிய இப்போ நம்ம எடுக்கிற படங்களுக்கெல்லாம் இப்போ சென்சார் தேவையா? நீங்கள் சென்சார் போர்டில் இருந்தீங்க முதல்ல, நீங்களே உட்காந்துட்டீங்க பேசிகிட்டு இருக்கீங்க சென்சாரை பற்றி. அவரை சொல்கிறேன். சென்சார் போர்டில் கடந்த 3 ஆண்டுகளாக இருந்துட்டு சென்சார் போர்டு நீங்கள் தாங்க பண்ணணும். விட்டு போயிடுங்க பாவம். இதெல்லாம் பார்த்தேன், எங்களுக்கே ஒரு சின்ன இன்னும் வாழ வேண்டும் போல ஒரு ஆசையை தூண்டுகிற விதத்தில் சில விஷுவல்ஸ் இருக்குன்னா அதை ஜாலியாக இருக்க வேண்டியது தானே. ஏங்க உடனே சென்சார் போர்டுக்கு வேறு சொல்லி இதையும் வெட்ட சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார் போர்டு. அப்படி இல்லை, கண்டென்ட் என்ன அவர் சொல்ல வந்தது. நீங்கள் ஒரு மேட்டர் சொன்னார் பேரரசு, ரொம்ப சரியான மேட்டர். அதாவது இப்படி இருந்தால் தான் அந்த இளம் வயது பசங்க பொண்ணுங்கெல்லாம் தேட்டருக்கு வருவாங்க. இப்போ ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டு வர்ற பொண்ணுங்க பசங்க தான் இன்றைக்கி தேட்டருக்கு வர்றாங்க. உண்மையாகவே யார் ஐடியில் வேலை செய்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, இவங்களாம் படம் பார்க்க வைக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு இந்த ட்ரெய்லர் கண்டென்ட் இம்பார்ட்டண்ட். படத்தில் கண்டென்ட் இருக்கான்றது கூட விட்டுருங்க, அவங்கள தேட்டருக்கு கூப்பிடுக்குன்னா ட்ரெய்லருக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. இப்போ பெரிய நடிகர்களில் தம்பி சொன்ன மாதிரி அவங்க அவங்களே பெரிய கூட்டத்தை வர வச்சு அவங்களே கண்டென்ட்டை கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒருத்தர் திட்ட வேண்டியது, ஏதோ ஒன்று பண்ண வேண்டியது, ஏதோ ஒரு கமெண்ட் அடிக்க வேண்டியது, அது புயல் மாதிரி கிளம்பி. இந்த படத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா படத்துக்கு அவங்க பேசுறதுக்கு சம்மந்தமே இருக்காது. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார் பாவம், நேர்மையாக காட்டியிருக்காரு. ஆக இந்த நேர்மை வெற்றி பெறணும். கரெக்டு தானே? நம்ம பொய் சொல்லி